இடைவிடாத இறை வேண்டல் பலன் தரும் என்கிறார். இடைவிடாத வேண்டல், யாரிடமே மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுது மனிதர்களுக்கே இரக்கம் வந்து விடுகிறது. கடவுள் பயம் இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள் என்று ஓமையில் இயேசு சொல்கிறார். அப்படியானால் நம்பிக்கை தளராமல் இடைவிடாமல் இறை வேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர்ந்து விட்டு விடுவோம், அல்லது வேறு வழியை தேடிப்போவோம். தெய்வங்கள், ஜோசியம், யார் நம் விருப்பப்படி பதில் சொல்கிறார்களோ அவர்களை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடைவிடா இறைவேண்டல் என்பது ஒரு பழக்கம். துன்பம், வேதனை, கஷ்டம், போராட்டத்தையும் தாண்டி இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. நல்வழியிலே நடப்போர் கடவுளுடைய ஆசியை பெறுவார்கள், அஞ்சி நடப்போர் ஆசி பெறுவார்கள் என்று பதிலுரை பாடலில் கூட சொல்லி ஜெபித்தோம். நல்ல மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கின்ற பொழுது மக்களிடமிருந்து உதவியும் பெறுவார்கள். அது இறை வேண்டலாக கூட நிறைய நேரங்களிலே வரும். நமக்காக ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கும். நற்செய்தியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை முதல் வாசகத்திலே யோவான் சொல்வதையும் வாசிக்க கேட்டோம். எனவே யோசித்து பார்ப்போம், நாம் எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் நம்மிடம் நம்பிக்கை ஆழமாக வேரூண்டி இருக்கிறது? இடைவிடாமல் இறைவேண்டல் செய்வோம், நம்புவோம், பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.